சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்திற்கான 12 ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் இவர் கடகராசியில் சஞ்சாரம் செய்து வாரத்தின் இறுதியில் இவர் கன்னி ராசி வரைக்கும் இருக்கிறார். இந்த வாரத்திற்கான சந்திராஷ்டம ராசிகள் என்று பார்த்தால் விருச்சிகம், தனுசு, மகரம் மற்றும் வாரத்தின் இறுதியில் கும்பராசி. இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் ஒவ்வொரு ராசி நேயர்களும் இந்த வாரம் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் இவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தின் ஆரம்பம் 4 மற்றும் 5, 6 இந்த வாரத்தில் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே உங்கள் உறவினர்களிடத்தில் பேசுவது, உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் பேசி குடும்ப விஷயங்களை முடிவெடுப்பது அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் மேஷராசி நேயர்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு ஆபத்தையோ அல்லது ஒரு மனக்குழப்பத்தையோ கொடுக்காது. இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் சற்று கவனமாகவே இருக்கலாம். சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு மனக்குழப்பத்தையும் மன பயத்தையும் கொடுக்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவதும் பச்சரிசி தானம் செய்வதும் இவர்களுக்கு சந்திரனுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. இதை இவர்கள் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் செய்வது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரம் உங்களுக்கு லாபத்தை தரும். இவை செவ்வாய், புதன், வியாழன் உங்களுக்கு அனுகூலமான நாட்களாக அமைகிறது. சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் தானம் செய்வதும் மேஷராசி நேயர்களுக்கு 7.5 சனி பிடியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது. 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நீங்கள் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம். 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சற்று விரயங்களையும் மற்றும் பொருளாதாரத்தில் சில சிக்கல்களையும் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஆகவே வாரத்தின் இறுதி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மொத்தத்தில் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தாலும் கூட வாரத்தின் இறுதி பொருளாதாரத்தில் கவனமாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் 3, 4, 5 ஆகிய இடங்களில் அமைந்திருக்கின்றன. இந்த வாரம் உங்களுக்கு அலுவலகத்தில் இந்த ஜனவரி பிறந்து முதல் திங்கட்கிழமை வாரத்தினுடைய முதல் நாள் ஒரு அலுவலக விஷயத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு புதன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பதனால் அலுவலகத்தில் உயர் பதவிகளோ அல்லது இடமாற்றங்களோ அல்லது அதிக பொறுப்புகள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இந்த 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் உங்களினுடைய அலுவலக வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. தன லாபங்கள் நிறைந்த ஒரு வாரமாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு ஒரு சற்று திகைப்பையும் கொடுக்கலாம். 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கி மற்றும் ஆதித்ய ஹிருதயம் படித்தால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார். எதிர்பாராத இந்த பணவரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. குடும்ப சமாச்சாரங்கள், உங்கள் பிள்ளைகளினுடைய திருமண முடிவுகள் இது அனைத்தையும் இந்த வாரத்தில் எடுக்க ரிஷபராசி நேயர்களுக்கு எண்ணிலடங்கா மகிழ்ச்சியும் உண்டு. சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த வாரத்தில் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் முருகன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று கோதுமை தானம் செய்து ஆதித்ய ஹிருதயம் படித்தால் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அலைச்சல்கள் மிகுந்த வாரமாகவே அமையும். எதிர்பாராத சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வருடத்தினுடைய துவக்கம், இந்த வார ஆரம்பம் திங்கள் மற்றும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமான நாட்கள்.
சந்திரன் 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் இந்த வாரம் முடிவெடுக்கலாம். எதிர்பாராத சில நன்மைகளும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கிறது. 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன லாபங்கள் பெருகும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுகூலமாகவும் மற்றும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடி வருவதும் உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமை குலதெய்வத்தை வணங்கலாம். சங்கடஹர சதுர்த்தியான சதுர்த்தி தினத்தன்று விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் தேங்காய் உடைப்பதும் மற்றும் சதுர்த்தி விரதம் இருப்பதும் மிகவும் சிறப்பு. கடகராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மிகுந்த ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு மன நிறைவான ஒரு வாரமாகவே இருக்கும். சந்திரன் ஜென்மம் 2, 3 ஆகிய இடங்களில் இருப்பதனால் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் வரலாம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்களும் மனக்லேசங்களும் மனக்குழப்பங்களும் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டைகளும் வரலாம். இந்த வாரத்தில் இந்த சந்திரனின் சஞ்சாரமானது கடகராசியில் இருப்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு திங்கட்கிழமை அன்று தீபம் ஏற்றவும். இந்த நாளில் நீங்கள் அரிசி தானம் செய்வதும் நல்லது. ஆலய வழிபாடுகளில் நீங்கள் சக்கரத்தாழ்வாரை இந்த வாரம் வழிபாடு செய்யலாம். சனி பகவான் பாக்கியத்தில் இருப்பது சக்கரத்தாழ்வாரை வணங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் குடும்பத்தில் நிவர்த்தியாகும். சிம்மராசினியர்களுக்கு மனபாரங்கள் குறையும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நீங்கள் மனசோர்வு இல்லாத நாளாக அமைத்து கொள்ளலாம். இந்த வாரம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் வாரத்தின் மத்தியில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். சோரியாசிஸ் மற்றும் அலர்ஜி போன்ற நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் வரலாம். சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாட்களாகவும் அமையும். ஆகவே வாரத்தின் இறுதி உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். வாரத்தின் ஆரம்பம் மருத்துவ செலவை கொடுக்கலாம். சஷ்டி திதி என்று முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் அன்றைய நாளில் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதனாலும் இந்த வாரத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் மன பயம் விலகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான நாளாகவே இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் லாபத்தில் அமைந்திருக்கிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் உங்களினுடைய அலுவலக காரியங்களில் வெற்றிகளையும் மாற்றங்களையும் கொடுக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். தன லாபங்கள் நிறைந்த வாரமாக இருக்கும். வாரத்தின் மத்தியில் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு சாதக தினங்களாக அமைகிறது. எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் இந்த தினத்தில் எடுக்கலாம். சந்திரன் 12ஆம் இடத்தில் கேதுவுடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சஷ்டி என்று நீங்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். 12ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதும் மற்றும் பாக்யநாதன் சந்திரன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் அமையக்கூடிய காலகட்டத்தில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நாட்களில் இறந்தவர்களை வழிபாடு செய்தால் வாரத்தில் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடியும். தடங்கள் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற இந்த வாரம் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களையும் வழிபாடு செய்யவும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மனக்குறைகள் இல்லை. சந்திரன் உங்களுக்கு 10, 11, 12ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு வாரம் முழுவதுமே குருவின் அனுகூலம் நன்றாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் மற்றும் அரவணைப்பையும் பெறலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பயம் நீங்கும். வருமானங்கள் வருவதற்கான வழி பிறக்கும். புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகரமாக முடிக்கலாம். வங்கி சம்பந்தப்பட்ட வழக்கு மற்றும் நெடுநாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. வாரத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் முருகன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். மற்றும் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் நவகிரக வழிபாடு செய்வது மனதிற்கு ஆறுதலை தரும்.
விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நல்ல ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக ஆரம்பித்தாலும் சந்திரன் மற்றும் பாக்கியம் 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது அனைத்துமே உங்களுக்கு வாரத்தில் மன மகிழ்ச்சியை கொடுக்கலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு சற்று தொந்தரவுகளும் மற்றும் அவர்களுக்கு மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆகவே ஞாயிறு, திங்கள், செவ்வாய் சற்று கவனமாக இருக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் வாக்குவாதங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளையோ தவிர்த்தால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். அலுவலக ரீதியாக அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் ஏமாற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமான அரசியல் பிரமுகர்களை தவிர்ப்பது நல்லது. வாரத்தின் இறுதியில் இதனை நீங்கள் மேற்கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. ஆகையினால் வாரம் முழுவதுமே அரிசி தானம் செய்து சிவனாலய வழிபாடை மேற்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் கவனமாக இருக்கலாம். வாரத்தின் இறுதி உங்களுக்கு நல்ல ஒரு பேரையும் புகழையும் கொடுக்கும். ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் குருவின் பார்வையானது ராசியில் இருப்பதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி சேரும். இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களை இந்த வாரத்தில் நீங்கள் நம்ப வேண்டாம். அவர்களினுடைய வார்த்தைகளில் உங்களுக்கு சற்று ஏமாற்றங்கள் இருக்கும். சொத்து விவகாரங்கள் மற்றும் புதிய வியாபார பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் மற்றவர்களிடத்தில் பகிராமல் இருப்பது நல்லது. மூலம், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் மனசஞ்சலத்தை கொடுக்கும். சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வணங்கி மற்றும் சஷ்டி திதி அன்று முருகனை வணங்கலாம். எடுத்துக்கொண்ட வேலைகளில் மன நிம்மதி உண்டு. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வாரத்தின் மத்தியில் ஏற்படுகிறது. ஆகவே இந்த வாரம் நீங்கள் வாரத்தின் இறுதியில் சற்று மன நிம்மதியும் முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய மனிதர்களின் சந்திப்பு சற்று மனதிற்கு இளைப்பாறுவதாகவே அமைகிறது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் பெருமாளை வணங்குவதும் நல்லது. சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் வாரத்தின் மத்திய செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு வாரத்தின் இறுதி சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். ஆகவே இந்த வாரம் நீங்கள் சற்று எதிலையும் கவனமாக இருக்கலாம். வாரத்தின் ஆரம்பம் அனுகூலமாக உண்டு. செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சந்திரன் உங்களுக்கு சப்தமத்தில் கேதுவுடன் இருக்கும் காலகட்டத்தில் கணவன் மனைவி இடத்தில் சற்று மனக்குறைகள் வந்து போகும். ஆகவே இந்த வாரம் குடும்ப விஷயங்களை நீங்கள் சற்று நிதானமாக பேசலாம். 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் 6ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் சந்திரன் வரும்பொழுது கேதுவுடன் சஞ்சாரம், பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இப்படி சந்திரனின் கிரக நிலைகள், இந்த சஞ்சாரங்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த சாதக நிலையில் இல்லை. ஆகவே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், குடும்பத்தில் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள், அலுவலகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களில் எதிலையும் எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மிகவும் விசேஷம். ஆகவே கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் சற்று மன அமைதியும் மன சஞ்சலங்கள் இல்லாமையும் பார்த்து கொள்ளலாம். அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் அரிசி தானம் செய்வதும் கிரக தோஷங்களை நீக்கும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறலாம். சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் 5 மற்றும் 6, 7 ஆகிய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. வாரத்தின் மத்தியில் சந்திரன் 6ஆம் இடத்தில் கேதுவுடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகளை தீர்க்கலாம்.
பண வருவாய் நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் கேட்க உங்களுக்கு கிடைக்கும். நவகிரக வழிபாடுகளும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சந்திர பகவானை நீங்கள் திங்கட்கிழமை அன்று வணங்கி அரிசி தானம் செய்ய நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு புதிய மனிதர்களினுடைய நட்புகளும் கிடைக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் விருத்தியை கொடுக்கும். சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் உண்டு. 7.5 சனி மற்றும் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது. சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வணங்கி சிதறு தேங்காய் உடைக்க இந்த வாரம் உங்களுக்கு எடுக்க காரியத்தில் வெற்றி கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.